இது ஒரு அகடமிக் டிஸ்கஷனாகவே பார்க்கலாம். இது வந்து ஒரு கட்சி அரசியலை தாண்டி ஒரு மாநிலம் அதனுடைய அரசியல் முக்கியத்துவத்தை இழக்கப் போகிறதா, தற்காத்துக் கொள்கிறதா அப்படின்றதுக்கான ஒரு தொடக்க புள்ளி அப்படின்ற ஒரு அம்சத்திலிருந்தும் விவாதிக்கலாம். அதிமுக சார்பிலையும் இந்த கருத்தை சொல்லியிருக்கிறாங்க. தமிழ்நாட்டுடைய உரிமையை ஒருபோதும் நாங்கள் விட்டு தர மாட்டோம், அதனுடைய அரசியல் முக்கியத்துவத்தை நிலைநாட்டுவோம்ன்ற கருத்தை தான் முன்வைத்திருக்கிறாங்க. இந்த டீலிமிட்டேஷன் அந்த எக்ஸசைஸ் நடக்கும்போது திரு சிவி சண்முகம்லாம் அந்த கமிட்டியில் ஒரு மெம்பராக கூட இருந்தார், எனக்கு நினைவு இருக்குது, திரு பொன்முடி அவர்லாம். இதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? மாலை வணக்கம். தமிழக உரிமையை பாதிக்கின்ற எந்த விஷயமாக இருந்தாலும் அது முதல் குரல் அஇஅதிமுகவிடம் தான் வரும். அதை தான் எனக்கு மரியாதைக்குரிய அமைச்சர் ஜெயக்குமார் இன்றைக்கி ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு. திமுக இழந்த மாநில உரிமையில் கூட சட்டப்பூர்வமாக மீட்டெடுத்த வரலாறு அஇஅதிமுகவுக்கு இருக்குது. ஆனால் இப்போ இந்த விஷயத்தை மரியாதைக்குரிய தமிழக முதல்வர் பேசக்கூடிய தேவை எங்கிருந்து வருகிறதுனா இப்போ நாங்கள் பார்க்குறோம். இது இப்போது ஆல் ஆஃப் அ சடன் அவுட் ஆஃப் தி ப்ளூங்கிற மாதிரி இதை பேசக்கூடிய தேவை எங்கிருந்து வருகிறது? தேவை எங்கிருந்து வருகிறதுனா, அனைத்து கட்ட தோல்விகளும் நிர்வாக தோல்விகளும் மடை மாற்றுவதற்காகவோ இல்லை தங்களுடைய இயலாமையை மறைப்பதற்காகவோ ஒரு மடை மாற்றும் விஷயமாக இதை முதல்வர் பேசுகிறாரோ என்கின்ற ஐயப்பாடு வருகிறது. இன்றைக்கி அரசு ஊழியர்களோட போராட்டம் நடந்துட்டுருக்கு, மிகப்பெரிய அளவில் போராட்டம் நடந்துட்டுருக்கு, ஆசிரியர்கள் போராட்டம் நடந்துட்டுருக்கு. அதாவது போராட்டம்லாம் எல்லா ஆட்சியிலையும் நடக்குது. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் காலத்திலையும் நடந்தது. இப்போ 2026ன்ற ஒரு டெட்லைன் உங்களால் சென்ஸ் பண்ண முடியலையா? இன்னொன்று, ஆல் ஆஃப் எ சடன் பேசுகிறாருன்னு சொல்கிறீங்க. நாடாளுமன்ற தேர்தலுக்கான பரப்புரை பிரச்சாரம் நடந்து கொண்டிருந்த போதே இந்த டீலிமிட்டேஷன் சம்பந்தமாக திரு ஸ்டாலின் அவர்கள் பேசியிருக்கிறாங்க. இது வந்து நம்ம தலைக்கு மேலே கத்தி தொங்கிட்டு இருக்கு, தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை, மோடி அரசுக்கு மெஜாரிட்டி வந்தால் ஆபத்துன்னு அப்போவே பேசியிருக்கிறாரு. மரியாதைக்குரிய குணா அவர்கள் கேட்ட கேள்வி, இது அஇஅதிமுக எப்படி பார்க்கிறது அப்படின்னு. அதனால் போராட்டம் எல்லா காலத்தையும் நடந்தது உண்மைதான். இப்போ நடக்கக்கூடிய அரசு ஊழியர்கள் போராட்டத்தோட முக்கியத்துவம் என்னென்னா, வாக்குறுதி அளித்தது மரியாதைக்குரிய மு.க. ஸ்டாலின், அந்த வாக்குறுதியை நிறைவேற்றாமல் மடை மாற்றுவது மு.க. ஸ்டாலின் குற்றச்சாட்டு அவங்க தான் வைக்கிறாங்க. அதனால தான் பல முறை கேட்டு பார்த்தும் தோல்வியடைந்து போராட்ட காலத்தில் குதிச்சிருக்காங்கிறத உண்மை. இப்போ பலகட்ட தோல்விகள் இயலாமை அப்படிங்கிறது நீங்கள் சொல்கிறீங்க. தேர்தல் பரப்புரையில் வச்சுட்டாரு ஸ்டாலின் அவர்கள் அப்படின்னு. தேர்தல் அறிக்கை நான் சுற்றி முற்றியும் பார்த்தேன். இந்த டீலிமிட்டேஷன் பற்றி ஏதோ சொல்லியிருக்கா திமுகன்னு எனக்கு தெரிஞ்ச எதுவும் தேர்தல் பரப்புரையில் பேசினார், நம்மள பரப்புரையில் பேசினா தேர்தல் அறிக்கையில் வரல. ஆனால் மரியாதைக்குரிய பீட்டர் அல்ஃபோன்ஸ் ஒரு ஸ்டேட்மெண்ட் இப்போ சொன்னார். அவர் பேசும்பொழுது ஒரு நல்ல தலைவருக்கு அளவு வந்து வரும் முன் ஒரு எச்சரிக்கை விடுத்து அதற்குரிய நடவடிக்கைகள் எடுப்பது அப்படின்னாரு. சார் 28 மே 2023 புது பார்லிமெண்ட் கட்டிடம் ஓப்பன் பண்ணாங்க சார். அப்போவே உலகம் ஃபுல்லாக தெரிஞ்ச விஷயம், அதோட கெப்பாசிட்டி வந்து அடுத்த கட்டத்துக்கு 800, ஹோல் ஹாலோட கெப்பாசிட்டி 1000 MPs அப்படின்னு. 2021 சட்டம் நிறைவேற்றும் பொழுது 25 ஆண்டுகள் எந்த மாற்றமும் செய்ய இயலாது என்கின்ற சட்டம் தான், சட்ட வரை அமெண்ட்மெண்ட் அதான். இப்போ 26ல் டீலிமிட்டேஷன் எக்ஸைஸ் ஸ்டார்ட் பண்ண போகுது அப்படிங்கிறது உலகத்துக்கே தெரியும். ஆனால் அதன் முதல் கட்டமாக புது பாராளுமன்ற கட்டிடம் திறந்தாச்சு. அப்போ எல்லாருக்குமே தெரியும் அது 800 பேர் உட்கார போகிறாங்கன்னு. அதுக்கப்புறம் ஒரு வின்டர் செஷன் நடந்திருக்கு, 37 MP இருந்திருக்காங்க டிஎம்கேல. இப்போ மறுபடி 39 MP இருந்திருக்கிறாங்க. எங்கேயுமே பேச்சு பொருளாக தெரியலையா? அது அப்போவே தெரியலையா? 800 MP நோக்கி அவங்க வந்து போயிட்டு இருக்கிறாங்கன்னு தெரியலையா? இப்போ எந்த அறிவிப்புமே இல்லாம, எதற்கான சமிகையும் இல்லாம திடீர்னு முதல்வர் வந்து டீலிமிட்டேஷன் வந்தா 31 வந்துடும் அப்படிங்கிற எதன் அடிப்படையில் சொல்றாரு? ஏற்கனவே வந்து இந்தியா டுடேவும் மின்ட் போன்ற பத்திரிகைகள் ஒரு ப்ரொஜெக்ஷனாக சொல்லியிருக்கிறாங்க. அது ஊடகங்கள் ரிப்போர்ட் ஆகிருக்கு. ரிப்போர்ட் ஆன தருணத்திலேயே பார்லிமெண்ட்டில் 1000 சீட்டை வச்ச போதே தமிழ்நாட்டிலிருந்து சந்தேக குரல் வந்தது. குறிப்பாக நீங்கள் பலச திருப்பி ரெஃபர் பண்ணி பார்த்தீங்கன்னா திரு ஸ்டாலின் அவர்கள் கண்டிச்சிருக்கிறார், இதே வார்த்தையை சொல்லியிருக்கிறார், தலைக்கு மேலே கத்தி தொங்குது, அடிப்படை கேள்வி மோடி அரசுக்கு மெஜாரிட்டி வராமல் பார்த்துக்கணும்னு பேசியிருக்கிறார். இல்லை குணா சார், நம்ம அடிப்படை என்னென்னா, அப்போ 37 நாடாளுமன்ற மரியாதைக்குரிய வில்சன் அவர்கள் இங்கே இருக்காங்க சார். ஸ்பெஷல் மோஷன் எதுவுமே கேட்கலையே சார். இது 800 வச்சிருக்கீங்க, டீலிமிட்டேஷன் பண்ணுறதுக்கு எப்போ தொடங்க போகிறீங்க? 26ல் இதோட நடவடிக்கை எதை நோக்கி போகிறது, இதுக்கு என்ன அப்படின்னு கேட்கலாமே சார். யார் கேட்குறத தடுத்தாங்க? 37 MP அப்பவும் கேட்கல, டேர்ம் 2ல 39 இப்பவும் கேட்கலையே சார். இப்போ இந்தியா டுடே நாளிதழ் வருது சார், 1979 பாப்புலேஷன் இப்போ நடந்துட்டு இருக்குன்னா, 1971 தமிழகத்தோட பாப்புலேஷன் 4,11,99,168. அப்போது நம்ம 39 MP தான் இருக்கும். இப்போ 7.5 கோடி இருக்கும்போது 39 MP தான் இருக்கும். அப்போவும் உத்தரப்பிரதேசத்தோட பாப்புலேஷன் 8.8 கோடி, இப்போ 22 கோடி தாண்டி 23 கோடி போயிட்டு இருக்குங்கிறாங்க. அப்போ 80 MP தான். இப்போது எந்த ஒரு சமிகையும் இல்லாமல் இது மாற்றப் போகிறது அப்படின்னா 39 31 ஆகுங்கிற கணக்கு எங்கிருந்து வருகிறது? எதன் அடிப்படையில் வருகிறது? ஒரு ஊடகத்தின் செய்தி வெளியீடு அப்படிங்கிறத கேள்வி கேட்கணுமா வேண்டாம்? ஒரு மாநிலத்தோட முதல்வர் அவரோட ப்ரையாரிட்டிஸுங்கிறது என்ன சார் இருக்குது? மும்மொழி கொள்கையில் ஒரு மிகப்பெரிய தோல்வியை சந்திச்சிருக்கு இந்த அரசு, பதில் சொல்ல முடியல. ஒரு பக்கம் PM ஸ்ரீ ஸ்கூலுக்கு நாங்கள் வந்து நிறுவுவதற்கு
விருப்பப்படுகிறோம், அதற்கு ஒரு கமிட்டி அமைப்போன்னு சொல்கிறீங்க. கமிட்டி எப்போ அமைச்சிங்க? கமிட்டி யார் ஹெட் பண்ணினா, அது யார் நபர்கள், கமிட்டியோட ரிசல்ட் என்னன்னு இது வரைக்கும் தெரியல. ஆனால் அந்த லெட்டர் எழுதும் பொழுது நாங்கள் விருப்பப்படுகிறோம், எங்களுடைய 3வது தவணையும் விடுவீங்கள்ங்கிறீங்க. அப்போ முதல் 2 தவணை எப்படி வாங்குனீங்க? எதன் அடிப்படையில் என்ன உத்தரவாதத்தில் இந்த இஷ்யூவை வாங்குனீங்க? நீங்க எப்படி பார்க்கறீங்கன்னா, இந்த அரசு வந்து மடைமாற்றுகிறது, பார்லிமெண்ட்ல இந்த விஷயத்தை பேசலன்றீங்க. பேசினாங்களா இல்லையானே ஒரு வார்த்தை மடை கேட்போம். மாற்றது மட்டும் இல்ல, திரு இப்போ வில்சன். இருக்கிற அவரோட இயலாமையை மறைப்பதற்கான மிகப்பெரிய காரணகர்த்தாவாக இதை பார்க்குறோம். ஓகே. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.